நீங்க ஏன் இப்படி போய் சொல்றீங்க? உங்களோட எக்ஸ் வைஃப் உங்களை எப்பவோ ஏமாத்துனது இல்ல. அவ உங்க மேல உயிரே வச்சிருந்தா உங்களுக்கு அது எதுவும் தெரியாது. நான் ஏன் இப்படி பண்ணேன்? ரிஷப் கிட்ட நான் எதனால அந்த மாதிரி பேசினேன்? அவன் அவனோட வைஃபையே நம்ப வச்சு ஏமாத்தினான். ஆனா ஒரு நிமிஷம் நான் அவன் கிட்ட யாரா நடிக்கிறேங்கிறத கூட மறந்துட்டேன். சாரதா மாதிரி அவன் கிட்ட பேசிட்டேன். நான் ஏன் இப்படி பண்ணேன்? இல்ல, இனிமே என்னைக்கும் இந்த தப்ப செஞ்சிடவே கூடாது. தெளிவா இருக்கணும். பழி வாங்குறது மட்டும்தான் என்னோட நோக்கம். என்ன சொல்லுங்க? என்னாச்சுன்னு புரியல. மோகன், எங்க உன் ஃபியான்சிய காணோம்? இல்ல, நீ அவளுக்கு உடம்பு சரியில்லை, அதான் ரெஸ்ட் எடுக்கிறா. கொஞ்ச நேரத்துல வந்துருவா. தோ வந்துட்டாளே. என்ன ஆனா என்ன? அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? வித்தியாசம் இருக்கு. உண்மைக்கும் பொய்க்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கு. என்ன உண்மையிலே காதலிக்கிறியா? என்ன ஏமாத்த பாக்குறியா? இந்த கல்யாணத்தை பண்ணி யாரை ஏமாத்த பாக்குற நீ? உண்மையிலே ஆசைப்படுறியா? ஹலோ, பிலிம் பிரீமியரை பாதியில விட்டுட்டு வர சொன்னேன். ரிஷபை காப்பாத்துறதுக்காக. அதை விட முக்கியமான விஷயம், இவங்க வீட்டுக்காரங்க யாருக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன். ஏன் ஏன் சாரதா? அவரோட நிலைமை பாத்தீங்கல்ல? அவருக்கு ரொம்ப அதிகமா காயப்பட்டிருக்கு. என்ன காப்பாத்தணும் தானே வந்தாரு. ஆனா அந்த சீரியல் கில்லர் இவனை குத்திட்டான். அதனால நீ அவனை கொல்லதானே ஆசைப்பட்ட. உனக்கு பதிலா இன்னொருத்தன் கொல்ல பார்த்தான். இதுல என்ன பிரச்சனை? சாரதா, நீ என்ன பண்றன்னு சத்தியமா புரிய மாட்டேங்குது. நீ திரும்ப திரும்ப ஏன் அவரை காப்பாத்த? நீ அவரை பழி வாங்க போறன்னு தான் என்கிட்ட சொன்ன. இன்னைக்கு அவர் செத்துருந்தா நீ அவரை பழி வாங்கி இருக்கலாம். நீ அவரை பழி வாங்கணும்னு சொன்னதுனால மட்டும்தான் நான் உனக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கேன். தட்ஸ் ஆல். நீ அவரை திரும்ப காப்பாத்துற. நீ அவரை லவ் பண்றியா? இல்ல. ஆமா, நீ திரும்ப அவரை லவ் பண்ற. ஆமா, நீ அவரை பழி வாங்க தான் வந்த. ஆனா மறுபடியும் இப்ப அவரை காதலிக்கிற. இல்ல. அப்புறம் ஏன் அவரை காப்பாத்துன? ஏன்னா அவரை நான் ஏன் கையால கொல்லணும். அவரை நீ கொலை பண்ண. உண்மையிலேயே நான் உனக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறியா? அப்படின்னா எல்லாரையும் மறந்துட்டு முதல்ல இவரை கொலை பண்ண. உன்னோட குழந்தைய கொன்ன முக்கியமான குற்றவாளியே இவர்தான். உன்னுடைய வாழ்க்கை, நிம்மதி, லட்சியம், தூக்கம், நோக்கம், அன்பு எல்லாம் இவர்னாலதான் உனக்கு இல்லாம போச்சு. சாரதா, உன்னை அம்போன்னு கைவிட்டால் தான் இந்த ரிஷப். உன்னுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணவன் இந்த ரிஷப். சாரதா, இவர்தான் உன்னை நம்ப வச்சு கழுத்தறுத்து நடு ரோட்ல விட்டவர். செத்து போன உன்னை கைவிட்டுட்டு ஓடி போனவர். நீ மத்த எல்லாரையும் மறந்து முதல்ல இவரை கொலை பண்ண. சரி, அப்படின்னா நான் முதல்ல இவனே கொல்றேன். ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. இனி அவருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. அவனுக்கு ஆபத்தே இனிமேதான். அண்ணா, நீங்க எதுக்காக இவ்ளோ கவலைப்படுறீங்க? நான் என்கேஜ்மெண்ட்லயே பார்த்தேன். உங்க கவனம் சாரதா மேலதான் இருக்கு. யாரும் அவளை பாக்குறத கூட நீங்க விரும்பல. ஏன் இந்த திடீர் பாசம்?
நீங்க சாரதாவை அவ்வளோ கேள்வி கேட்டீங்கல்ல, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். ஒருவேளை உங்களுக்கு சாரதா மேல காதல் வந்துருச்சா? என் அண்ணன் இது வரைக்கும் எந்த பொண்ணையும் ஏற எடுத்து கூட பார்த்தது இல்ல. ஆனா இப்போ உங்க பார்வையெல்லாம் சாரதா மேலதான் இருக்கு. அண்ணன், நாம இங்க எதுக்காக வந்திருக்கோம்னு மறந்துடாதீங்க. நம்ம எதுக்காக உதவி பண்றோம், என்ன ஏதுங்கிற உண்மை சாரதாக்கு தெரிஞ்சா அவங்க என்ன நினைப்பாங்கன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மோகன் என்கிட்ட சொன்ன எல்லா விஷயங்களும் சரிதான். அவனை கொல்றதுக்கு முன்னாடி முதல்ல ரிஷப கொல்லணும். என்ன நம்ப வச்சு கழுத்தை அறுத்தவன் ரிஷப். இவன் மரணம் ரொம்ப பயங்கரமா இருக்கணும். இப்ப என்னோட முதல் இரையே ரிஷப் தான். ஏன்னா நம்ம ரொம்ப லேட்டா வந்துட்டோம். அப்படி என்ன சஸ்பென்ஸ் இது? தயவு செஞ்சு சொல்லுங்க. இனாகிரேஷன் எங்க நடக்க போகுது? ஆக்சுவலி அது ஒரு பாழடைஞ்ச இடம். இந்த மலைக்கு பின்னாடி தான் இருக்கு. அந்த இடத்துல ஒரு பாழடைஞ்ச அரண்மனை கூட இருக்குதா. இப்போ அங்கே தான் போகிறோம். இவங்க மட்டும் அவங்களோட வேலையை அங்க ஆரம்பிச்சாங்கன்னா அங்க இருக்கிற எல்லா நாக நாகினிகளும் அழிஞ்சு போயிடுவாங்களே. ஐயோ, என்னால ரிஷபோட போகவே முடியாது. இல்ல, இதுல நான் கண்டிப்பா நாக நாகினிகளுக்கு உதவி செய்யணும். நான் தான் சேஷ நாகினி. அதுக்காக நான் அந்த இடத்தை காப்பாத்தியே ஆகணும். ஹேனா, அந்த மாளிகையில தான் நாம 2 பேரும் பிறந்தோம். 2 பேரும் வளர்ந்து அங்கதான் பெரியவங்களானோம். ஆனா இப்போ நீ எவ்வளவு வேணாலும் மாறி இருக்கலாம். இருந்தாலும் அந்த நாக மாளிகையை எதுவும் செய்ய நான் விடமாட்டேன். பல 100 ஆண்டுகளா அங்க இருக்கிற அந்த மாளிகை இதுக்கப்புறமும் அங்க இருந்துதான் ஆகணும். ஊர்வசி, இப்ப நம்ம போற இடம் இருக்குல்ல, இதுதான் நாக மாளிகை. நான் ரிஷப கண்டிப்பா இந்த இடத்தை அழிக்க விட மாட்டேன். நீ எப்படி தடுக்க போற? என்ன சொல்லுவ? நான் தான் ஸ்டேஷன் ஆகினா இல்ல இது என் மாளிகைன்னு சொல்லுவியா? அதனால இனாகிரேஷனை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவியா? நில்லுங்க, அங்கே நில்லுங்க. இதுக்கு மேல உங்களை போக விட மாட்டோம். இதுதான் எல்லை. இதுக்கு மேல நீங்க போக கூடாது. ஏன் நாங்க போக கூடாது? ஏன்னா அங்க நிறைய பாம்பு இருக்கு. அங்க சேஷநாகினி இருக்கு. சீரியஸ்லி, சேஷநாகமா? நீங்க எல்லாரும் இந்த மாதிரி கதையெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்களா என்ன? இங்க பாருங்க, இந்த காலத்துல அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இருக்குங்க, பாம்பு இருக்குது. அப்படியா? அது உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க அங்க போறது ரொம்ப பெரிய தப்பு. இங்க பாருங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. எனக்கு இந்த மாதிரி விஷயத்துல நம்பிக்கையும் கிடையாது. அதனால ஒழுங்கா வழியை விடுங்க, இல்லைன்னா நான் போலீஸை கூப்பிட வேண்டியது இருக்கும். வழி விடுங்க. இல்ல, நான் ஒரு சேஷ நாகினி. என்ன ஆனாலும் சரி, இவங்களை எப்படியாவது தடுத்தாகணும். இந்த அசம்பாவிதம் மட்டும் நடக்கவே கூடாது. எல்லாரும் அங்கதான் போறாங்க. இவங்களை எப்படி தடுக்கிறது? அது சிவபூமி, நாகபூமி. பாவம், நாகங்கள்லாம் எங்க போகும்? நம்பிக்கை இல்லைன்றதுக்காக நாகமலை அடிச்சுட்டு நினைவில்லம் கட்ட போறாங்களா? அப்புறம் இந்த இடம் எல்லாம் டூரிஸ்ட் பிளேஸா மாறிடும். அது சேஷ நாகினி இருக்கிற இடம். நாக மாளிகையை அழிக்க நம்ம விடவே கூடாது.
என்னது? யாரோ இங்க வந்து போன மாதிரி தோணுது. புயல் சூறாவளியை கூட உருவாக்குவேன். ஆனா இவங்கள நாக மாளிகையை அழிக்க விட மாட்டேன். ஹலோ மிஸ்டர் ரிஷப். ஹாய், வணக்கம் சார். இன்னைக்கு இங்க போலீஸ் ஆபீசர், கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் அண்ட் ஆர்மி ஆபீசர்ஸ் எல்லாரையும் இன்வைட் பண்ணிருக்கோம். இந்த கிராண்ட் இனாகிரேஷன் ரொம்ப சிறப்பா நடக்கணும். இதுதான் இந்த மாளிகையோட கடைசி நாள்.